பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இன்னைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளோட மதிப்பு ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாமே. தயாரிக்க இடத்துல, தயாரிப்பு நிறுவனத்தில் அதோட விலை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? நான் பொருளை மட்டும் வந்துட்டு வேற எங்கேயும் வாங்குறதுக்கு பதில் இங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னால் முதலீடுலாம் செய்ய முடியாது. 0% இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். நான் வந்து எனக்கு கார் ஒன்று வேணும், ஆனால் எனக்கு வந்துட்டு பைசா கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஃப்ரீ அந்த கார் வாங்கியாகணும். நான் அதுக்கு எனக்கு என்ன பண்ணிட்டோம் உனக்கு அப்படின்னு கேட்குறப்போ, நானே மிக நேயர்களுக்கு எல்விஆர் சிவகுமாரின் உற்சாகமான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்டு நம்முடைய வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்கே இருப்பீங்கன்னு கேட்டப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற இடத்த விட்டு ஃப்ரான்ச்சைஸிங்கிற இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிச்சயமாக உங்களால் முடியும். இதை அவங்கள்ட்ட பேசுகிறப்போ எனக்கு வந்துட்டு ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு வாசகம் ஞாபகம் இருக்குது. பெரிய வியாபாரிகள் நெட்வொர்க்குகளை உருவாக்குகின்றனர், மற்ற அனைவரும் அதில் வேலை தேடுகின்றனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்போ நம்ம எல்லாருமே இப்போ என்ன ஒரு மனநிலைக்கு வந்திருக்கோம்னாக்கா, நமக்குன்னு ஒரு சொந்தமாக நெட்வொர்க் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கோம். அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரைட்? அப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸிங்கிற இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃப்ரான்ச்சைஸுங்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு சொந்தமாக சில பொருட்களை நீங்கள் உற்பத்தி செஞ்சாகணும், அல்லது அந்த உற்பத்தி செய்யக்கூடிய சில நிறுவனங்கள் கூட நீங்கள் என்ன பண்ணியாகணும், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே தான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சிஸ்டம், பாரம்பரிய வியாபார முறை எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம்னு வச்சுக்கலாமே. அந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கன்சியூமர் பொருளை பயன்படுத்துகிறார் அப்படின்னாக்கா, தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தயாரிப்பாளர் இருந்தாங்க, ஒரு நிறுவனம் வேணும் இல்லையா? அப்போ ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு கன்சியூமருக்கு பொருள் நேரடியாக வந்து சேருதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நிறைய இடையில வந்துட்டு மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நமக்கு தேவையான பொருளை பக்கத்தில் இப்போ ரீட்டைல் ஷாப்பில் வாங்குகிறோம். ரீட்டைலுக்கு வந்துட்டு ஒரு ஹோல்சேலர் சப்ளை பண்ணுவார், அதுக்கு மேலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கு மேலே ஸ்டாக்கிஸ்ட்டு, C&F, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், சம்திங். இந்த மாதிரி நிறைய இடையில ஒரு 6-7 கைகள் மாதிரி தான் அந்த பொருட்கள் நம்ம கைக்கு வந்து சேருதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்பஸாக இருக்கலாம், அல்லது சோப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணோட பர்ஃப்யூமாக இருக்கலாம். இது எங்கே தயாரிக்கிறாங்க நமக்கு மேபி அதில் பார்த்தாலும் தெரியும். இங்கே பாம்பேன்னு போட்டிருப்பாங்க, இல்லை கல்கத்தா போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஹரியானான்னு போட்டிருப்பாங்க. நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக நம்ம வேணுங்கிற பொருளை பக்கத்து கடையில் போய் வாங்குகிறோம். அப்போது இந்த செயினில் யார் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு தயாரிப்பாளர், ஒரு வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர், மேனுஃபேக்சரும், ஒரு கன்சியூமர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ மிடில் இருக்கக்கூடிய வந்துட்டு இடைத்தரகர்கள்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ஆனால் தே ஆர் ஸ்பெண்டிங் அவங்களுடைய நேரத்தை அதுக்காக வந்துட்டு முதலீடு செஞ்சுருக்காங்க. எத்தனையோ வியாபாரிகள் அதுக்காக அவங்க நேரத்தை வந்துட்டு அதுக்காக முதலீடு செஞ்சுருக்காங்க, நிறைய பணத்தை முதலீடு செஞ்சுருக்காங்க. வி ரெஸ்பெக்ட் த பீப்புள். ஆனாலுமே இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளோட மதிப்பு ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாமே. தயாரிக்க இடத்துல, தயாரிப்பு நிறுவனத்தில் அதோட விலை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? நிச்சயமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 30-40% இருக்கும். ஒரு நேர்மையான சில நிறுவனங்களுக்கு 30-40% இருக்கும். சில நமக்கு தெரியும், சில குளிர்பானங்களுடைய விலை, அடக்க விலை பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் வந்துட்டு ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு சில ஒவ்வொரு நிறுவனம் ஒரு மாதிரி சில வந்து கால்குலேஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னாக்கா, சராசரியாக ஒரு பொருள் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்காக வி ஆர் ஸ்பெண்டிங் மினிமம் ஒரு 50-70% பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு முக்கியமோ, பயன்படுத்துறதுக்கு கன்சியூமர் ரொம்ப முக்கியம். இந்த 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை. அப்போது இந்த இடையிலக்குள்ள பீப்புளை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னாக்கா, இட்ஸ் கால்ட் டைரக்ட் செல்லிங். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, மேலைநாட்டு நிறுவனங்களில் வந்துட்டு உருவான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி இட்ஸ் கால்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம ஆன்லைன் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரவுண்ட் இன்னைக்கு உங்களுக்கு டைரக்ட் செல்லிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலாக நீங்கள் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறையாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் சரிங்க சார், நான் பொருளை வந்துட்டு வாங்குறது என்ன பண்ணியா, நான் வேற எங்கேயும் வாங்குறேன், அதுக்கு பதில் நான் டைரக்ட் செல்லிங்கில் வாங்கிக்க போகிறேன். கரெக்டாக? 100% கரெக்ட். இது போக இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அந்த பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய விளம்பரங்களுக்கான பைசா இன்னைக்கு பல 1000 கோடிகள் செலவாயிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை பணம் நினச்சி பாருங்கள். அந்த பணமெல்லாம் யாரோட பணம் கேட்டிங்கனாக்கா, ஆஸ் அ கன்சியூமர் நம்மளுடைய ஒரு ஹார்ட் அண்ட் மணி. ஓகேங்களா? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம். இன்னும் இதில் குறிப்பாக வந்து சொல்லணும்னாக்கா, நம்ம எங்கே பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறோம்? ஒவ்வொரு மாதம் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் எங்கே நீங்கள் அதிகமாக பணத்தை செலவு பண்ணுறீங்க?
நகை கடையா, துணி கடையா, மளிகை கடையான்னு கேட்டாக்கா ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு மாதம் நம்ம வீட்டுக்கு தேவையான எஃப்எம்சின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், இதுக்கு நம்ம எல்லாருமே அதிகமாக பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லைங்களா? நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு 4 பேர் குடும்பத்துக்கு ஒரு மளிகை கடைக்கு போனால் நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான செலவு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் 4000 பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். கரெக்டாக இல்லைங்களா? இதில் கிட்டத்தட்ட ஒரு 40-50% 60% மணி வந்து மிடில் போகுது அப்படின்னாக்கா, இதை வந்து டைரக்ட் செல்லிங் மூலமாக அந்த பணத்தை நமக்கே வந்துட்டு நம்ம திரும்ப நமக்கு கிடைக்கும்னாக்கா இது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். இது எல்லாருக்குமே வந்துட்டு பொருந்தும் சொல்ல வரல. யாருக்கு தேவை இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னோட நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ கன்சியூமர் ஸ்பெண்டிங் மணி, ப்ரொடியூசர்ஸ் மேக்கிங் மணி. இதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான புக் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரொசியூமர் பவர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் மேக்கிங் மணி, கன்சியூமர்ஸ் ஸ்பெண்டிங் மணி. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ப்ரோசியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹூ இஸ், யார் ஒரு நபர் அவர் பயன்படுத்தக்கூடிய பொருளை அவருக்கே பைசா மிச்சம் ஆகணும்னாக்கா அவரே என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து அந்த வருமானத்தை அவரே வந்து எடுத்துக்க முடியும்னாக்கா அவர் இதில் என்னவா மாறுறாரு கேட்டிங்கனாக்கா கன்சியூமர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ப்ரோசியூமராக வந்துட்டு மாறுறாரு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது வரைக்கும் வந்துட்டு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பதிலாக டைரக்ட் செல்லிங்கில் வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா அப்போ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம அடுத்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த நேரடி வர்த்தகத்தில் இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இந்தியா மாவட்டம், உலகம் மொத்தம் எல்லா பக்கம் நிறைய வந்து புதிய நிறுவனங்கள் நிறைய வந்திருக்கு. இதில் நமக்கு நம்முடைய பட்ஜெட்டுக்கு, நம்ம நாலேஜுக்கு நமக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத தேர்வு செய்வதை நான் உங்கள் கீழே விட்டுறேன் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அந்த மாதிரியான சில நிறுவனங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த நிறுவனம் பிடிச்சிருக்கோ, எது வந்துட்டு நேர்மையான நிறுவனம் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம். நீங்கள் அப்போ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கணும். முதலீடு இல்லாத ஒரு வியாபாரமாக இருக்கணும். நான் பொருளை மட்டும் வந்துட்டு வேற எங்கேயும் வாங்குறதுக்கு பதில் இங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னால் முதலீடுலாம் செய்ய முடியாது. 0% இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது, என்னோட ஓய்வு நேரம், என்னோட ஸ்பேர் டைமில் என்ன பண்ண போகிறேன், நான் பயன்படுத்தின பொருளையே நான் ஒரு சிலருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்களுடைய ஓய்வு நேரத்தை இதுக்காக பயன்படுத்தலாம். இந்த 2 விஷயத்தை சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். திருப்பூரில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மில் ஓனர் ஆக்சுவலாக. ஓகேங்களா? பெரிய ஒரு பல கோடி சொத்து இருக்குது ஆக்சுவலாக. அவர் வந்து BMW கார் வந்துட்டு ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆல்ரெடி கார் இருக்குது, அவர்கிட்ட நிறைய கார் வச்சிருக்காரு. ஒரு புதுசாக BMW ஒரு மாடல் வந்திருக்கு, அந்த காரை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவர் நினைச்ச உடனே நிறைய பணம் இருக்குது, இப்போ வாங்கிட்டு இருக்க முடியும். ஆனால் அவர் என்ன யோசிக்கிறாருனாக்கா, ஏன்னா எப்பவுமே இந்த பெரிய வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய யோசனை வந்துட்டு ஓடும் மனசுக்குள்ள. அவர் என்ன யோசிக்க, இந்த கார் வந்துட்டு பைசா கொடுத்து வாங்கக்கூடாது, எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த BMW-வோட அந்த பிரான்ச்சில் போய் பேசுகிறாரு ஆக்சுவலாக. அப்போ பேசுகிறப்போ பாருப்பா, நான் வந்து எனக்கு கார் ஒன்று வேணும், ஆனால் எனக்கு வந்துட்டு பைசா கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஃப்ரீ அந்த கார் வாங்கியாகணும், நான் அதுக்கு எனக்கு என்ன பண்ணிட்டோம் உனக்கு அப்படின்னு கேட்குறப்போ அந்த பிரான்ச் மேனேஜர் வந்து இவ்வளோ ஒரு அன்கோ போட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. சார், எனக்கு உங்கள் மூலமாக ஒரு 20-25 கார் நீங்கள் எனக்கு சேல் பண்ணி கொடுங்க சார், நீங்கள் ஒரு கார் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. உடனே ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண நடந்த விஷயம் ஆக்சுவலாக. ஒரு 3 to 6 months ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் அந்த BMW மாடலை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாரு, இந்த கார் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாரு. பேசி என்ன பண்ணுறாரு, அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்க கொடுத்த அந்த எண்ணிக்கையை, ஒன்றுமில்லை, ரொம்ப சிம்பிள், ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாரோ அந்த வேலை செஞ்சிருக்காரு. ஒன்றுமே கிடையாது, மார்க்கெட்டிங் வேறு ஒன்றும் இல்லை. அவர் 20-25 காரை சேல் பண்ணி கொடுக்குறாரு. இவருக்கு ஒரு கார் ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. எப்பவுமே மனிதர்களுக்கு என்னன்னாக்கா ஒரு பொருள் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்குனாக்கா ஒரு பயங்கர சந்தோஷம் கிடைக்குமா இல்லையா, பைசா செலவு பண்ண முடியும், ஒரு ஆசை ஆக்சுவலாக. அப்போ அந்த மாதிரி இந்த ப்ரோசியூமர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னாக்கா, நீங்கள் இதுக்கு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, பிடிச்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால இது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு வியாபாரமாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ நிச்சயமாக இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ப்ரொசீமராக மாறுறதுக்கு தயாராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ப்ரொசீமராக மாறுறதுக்கு இன்னும் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், எப்படி மாறலாம், அந்த விஷயத்தை பற்றி நம்ம மீண்டும் நிறைய விஷயங்களை பேசுவோம். இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, கேள்விகள் இருந்தாலும் சரி, எகைன் நானும் விகடன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கம் நான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்ம கொண்டு போனோம். இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க கூட விவாதிக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம், நிறைய கற்போம். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.